எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம கனடாவோட லாங்கஸ்ட் பேர் அதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். அது எங்கே லொக்கேட் ஆகிருக்கு பார்த்தீங்கன்னா கனடாவில் ஒயிட் ராக் அப்படிங்கிற இடத்துல பிரிட்டிஷ் கொலம்பியா ப்ராவின்ஸில் வந்து இந்த இது வந்து லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ இப்போ நம்ம அதுக்கு தான் வந்து ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கோம். இந்த பிளேஸ் வந்து நாங்கள் இருக்க பிளேஸ் சரியிலேருந்து 30 மினிட்ஸ் தான் வந்து ட்ரைவு. ஸோ அந்த ட்ரைவில் வந்து போயிட்டுருக்கும் போது இந்த மாதிரி தூரத்தில் வந்து அந்த மவுண்டன்ஸ் எல்லாமே வந்து ஸ்னோலாம் விழுந்துருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்ததுனால சரி அந்த ட்ராவல் வீடியோஸில் இந்த மாதிரி மவுண்டன்ஸ் அந்த ஸ்னோ இருக்க எல்லாத்தையும் வந்து சும்மா கவர் பண்ணியிருந்தோம். ஸோ அதை எல்லாமே அட்டாச் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ நாங்கள் போகிற அந்த ஒயிட் ராக் பீச் அந்த பிளேஸ்க்கு வந்து நிறைய ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதை பற்றி வந்து நான் அந்த வீடியோஸ் வரும்போது நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன். வீடியோ வந்து கண்டினியூஸாக பார்த்துட்டே இருங்க. இப்போது நீங்கள் பார்க்குற இந்த மவுண்டன் வந்து மவுண்ட் பேக்கர். இது வந்து யூஎஸ் சைடில் இருக்குது, வாஷிங்டன் சைடு. யூஎஸ்க்கு வந்து இங்கேருந்து ரொம்ப கிட்ட தான். ஒயிட் ராக் பீச்லேருந்து பார்த்தோன்னா ஒரு 150 கிலோமீட்டர் தான் வந்து இந்த மவுண்டனோட டிஸ்டன்ஸு. இது வந்து இன்னமும் வந்து ஆக்டிவ் வால்கனோ, அது வந்து ஒரு எரிமலை தான். அது வந்து பனி மூடிய எரிமலை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இந்த எரிமலை வந்து இன்னமும் ஆக்டிவாக இருக்க மாதிரி தான் வந்து கூகுளெலாம் போட்டிருந்தாங்க. அதோட ஹைட் வந்து 10,781 அடி. நம்ம ஆல்மோஸ்ட் இப்போது ஒயிட் ராக் பீச் வந்து ரீச் பண்ணிட்டோம். இந்த பீச்சோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, இந்த பீச்சில் தான் வந்து கனடாவோட லாங்கஸ்ட்டு பேர் இருக்குது. அப்படின்னா இந்த ஓஷனுக்கு மேலே, நம்ம கடலுக்கு மேலே ஒரு இது மாதிரி போட்டு நடைபாதை மாதிரி போட்டு அதில் நடந்து போகிறது. இதுதான் வந்து கனடாலேயே இருக்கிறதுலேயே ரொம்ப நீளமான ஒன்று. இது வந்து ஆல்மோஸ்ட் 470 மீட்டர் வந்து நம்ம அந்த கடலுக்கு மேலே நம்ம நடந்து போகிற மாதிரி இருக்கும் உள்ள. இது வந்து இந்த கடல் வந்து எந்த ஓஷன் அப்படி பார்த்திங்கன்னா பசிபிக் ஓஷனில் வந்து இந்த கடல் வந்து நமக்கு லொக்கேட் ஆகிருக்கு. வந்து ஒயிட் ராக் பீச் அந்த ஏரியாவோட குட்டி டவுன் டவுன் ரொம்ப அழகாக இருந்துச்சு. சில ஏரியா வந்து ஸ்மால் டவுன் டவுன்ஸ் இருக்கும், பட் அங்கே வந்து ரொம்ப ஷாப்லாம் வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப க்யூட்டாக இருக்கும். நாங்கள் வந்து இப்போது பார்க்கிங் கிடைக்காம அங்கே இங்கே அப்படி சுற்றிட்டு இருந்தோம். ஸோ அதுக்கப்புறமா வந்து ஒரு வழியாக அங்கே ஃபுல்லாக போயிட்டு செக் பண்ணி பார்த்தோம். இந்த சைடு பார்க்கிங் இல்லாதனால வேறு ஒரு சைடு வந்து பார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் சரி போய் பார்க்கலான்ட்டு ஸ்டார்ட் பண்ணோம். வந்து பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த பீச்சுக்கு ஓரமாகவே வந்து அந்த ட்ரெயின் ட்ராக் இருந்துச்சு. அது நாங்கள் யோசிச்சுட்டே இருந்தோம், இன்றைக்கி ஏதாவது ஒரு ட்ரெயின் வந்தால் பார்த்துட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா நாங்கள் இது ஜஸ்ட்டு வெளியில் சும்மா ஷாப்புக்கு போயிருந்தோம். சரி இந்த பிளேஸ் வந்து பக்கத்தில் இருக்க மாதிரி போட்டிருந்துச்சு. சரி ஜஸ்ட் போய் பார்ப்போம் அப்படின்ட்டு பார்த்தோம். அதுக்கப்புறம் தான் தெரியும் இது வந்து கனடாவோட லாங்கஸ்ட் பேர். இது வந்து இங்கே ட்ரெயின் ட்ராக்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் தான் நாங்கள் போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. இங்கே நிறைய அந்த பறவைகள் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது வந்து இங்கிலீஷில் வந்து சீகல் சொல்லுவாங்க இந்த பறவையோட நேமு. தமிழில் வந்து கடற்கொக்கு. அது வந்து அந்த இடத்துல ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த சைடு வந்து ஷாப்பு, இந்த சைடு வந்து பீச்சு, அதுக்கப்புறம் ட்ரெயின் ட்ராக்ஸு இதெல்லாம் பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் சரி நாங்கள் அந்த நடைபாதையில் போயிட்டு அது ஃபுல்லாக நடந்துட்டு வரலாம் அப்படின்ட்டு நாங்கள் நடக்க ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் அந்த கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டுருக்கும் போதே பின்னாடி திரும்பி அதை மலைகள்லாம் அதெல்லாம் செக் பண்ணிகிட்டு இருக்கும் போது தூரமாக வந்து எங்களுக்கு இந்த ட்ரெயின் அங்கேருந்து வர மாதிரி எங்களுக்கு ஒரு சவுண்ட் கேட்டுச்சு. சரி பரவாயில்ல, ட்ரெயினை வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு ஒரு
இதில நாங்கள் வந்து திரும்பவும் வந்து ரிட்டர்ன் அந்த சைடு போயிட்டோம். ட்ரெயின் போனதுக்கப்புறமா அகெயின் வந்து அந்த நடைபாதையில் நடந்துக்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் அகெயின் அங்கே போயிட்டு கொஞ்சம் தூரத்துலேயே திரும்பிட்டோம். அப்புறம் பார்த்தா தூரமாக வந்து அந்த ட்ரெயினோட லைட்டு வந்து வெளிச்சம் வந்து தெரிய ஆரம்பிச்சுது. ஸோ எல்லாருமே வந்து ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டு அந்த ட்ராக்ஸ் பக்கத்தில் வந்து நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேர் வந்து இந்த கேட்டு க்ளோஸ் பண்ணதுனால அந்த ட்ராக்ல போயிட்டு நேராக நின்று வீடியோஸு, ஃபோட்டோஸு அந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. சில பேர் அந்த சைடு இருந்தவங்க எல்லோரும் இந்த சைடு வரதுக்காக க்ராஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி கரெக்டாக அந்த கேட்டும் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நாங்களும் வந்து இந்த ட்ரெயின் வந்து ரொம்ப கிட்ட பார்க்குறது, அது ரொம்ப எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். என்னோடய பையனும் வந்து ரொம்ப ஜாலியாக நின்றுட்டு இருந்தான். ஸோ அந்த டைமில் தான் வந்து கரெக்டாக நமக்கு வந்து ட்ரெயின் வந்து ரொம்ப கிட்ட க்ராஸ் ஆச்சு. அது பார்க்குறதுக்கே அந்த எக்ஸ்பீரியன்ஸே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இது வந்து நான் ஆக்சுவல் ஒரிஜினல் ஆடியோ வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன், பாருங்கள். இது வந்து ரொம்ப நீளமான ட்ரெயினுங்க. எப்படியும் வந்து ஒரு 3, 4 கிலோமீட்டருக்கு மேலே லென்த் இருக்க ட்ரெயினு. நம்ம லாஸ்ட்டு வீடியோஸ்லாம் நீங்கள் அந்த பேம்ப் ட்ரிப் போன வீடியோஸ்லாம் நீங்கள் செக் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும். ரொம்ப நீளமாக வந்து ட்ரெயின்ஸ் இருந்திருக்கும். ஸோ இதுவும் வந்து அதே மாதிரி தான். ரொம்ப நேரம் வந்து இது போயிட்டே இருந்துச்சு. ஸோ இதில் வந்து நான் அங்கங்கே கட் பண்ணி தான் வீடியோஸ் போட்டிருந்தேன். ரொம்ப நேரம் போயிட்டுருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் இந்த ட்ரெயின் போனதுக்கப்புறமா தான் வந்து அந்த சைடு போயிட்டு அந்த பிளேசஸ்லாம் வந்து செக் பண்ணோம். நீங்கள் வீடியோஸ் கண்டினியூஸாக பார்த்துட்டே இருங்க. நான் அந்த வீடியோஸ் எல்லாமே வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த நடைபாதை பற்றி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனு. முன்னாடியே சொன்ன மாதிரி இதோட லென்த் வந்து 470 மீட்டர் வந்து அதோட நீளம், கடலுக்குள்ளே போகிற அதோட நீளம். அதுக்கப்புறம் வந்து இது எப்போ கட்டியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1914 வந்து 1914 வந்து கட்டியிருக்காங்க இது. ஃபஸ்ட்டு வந்து இதோட யூசேஜ் வந்து இந்த கப்பல், அதுக்கப்புறம் இந்த ட்ரெயின் சர்வீஸு இதுக்காக மட்டும் யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து ஸ்லோவாக இந்த டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி இது மாறிடுச்சு. அப்புறம் 2018 வந்து இது ஒரு புயலில் வந்து ஏதோ இந்த நடைபாதை வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் 2019 2019 அகெயின் இது வந்து சீரமைச்சு அதுக்கப்புறம் வந்து அதை அகெயின் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த சைட்லேருந்து சிட்டி வியூ பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த வீடுகள் எல்லாம் ஒரு இந்த அடுக்கடுக்காக வந்து ஒரு ரோவில் வந்து வீடுங்கள்லாம் இருந்தது பார்க்கறதுக்கு ரொம்ப நம்ம ஊரில் அந்த ஊட்டி, அந்த கொடைக்கானல்லாம் வந்து இந்த மலைகளில் எப்படி வீடெல்லாம் இருக்குமோ அந்த மாதிரி ரொம்ப அழகாக இருந்துச்சு. அப்புறம் இந்த சீகல் வந்து உட்காந்துட்டு இருந்துச்சு, இந்த கடற்கொக்கு. ஸோ அது வந்து நம்ம ரொம்ப க்ளோஸ்அப்பாக வந்து வீடியோ எடுக்கிற மாதிரி கிடச்சிது. ஸோ அது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. அந்த மவுண்டனோட அந்த பறவையும் சேர்த்து அந்த வியூ வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு.
இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த குட்டி குட்டியாக கருப்பாக ஒரு தலை மாதிரி தெரியுது இல்லையா, அது எல்லாமே வந்து நீர் நாய்கள். அதுவுமே வந்து அந்த இடத்துல ரொம்ப நிறைய இருந்துச்சு. அதே மாதிரி இந்த ஒயிட் ராக் பீச் வந்து சன்செட்டுக்கு வந்து ஒரு ஃபேமஸான பிளேஸு. அந்த இடத்துல நாங்கள் ரொம்ப அழகான சன்செட் வந்து அன்றைக்கி பார்த்தோம். இந்த வியூவோடு கேப்சர் பண்ணும்போது ரொம்ப அழகாகவே இருந்துச்சு. அப்புறம் இந்த பிளேஸ் வந்து இந்த வீல் சேர்லேருந்து வந்து பார்க்குறவங்களுக்காக அந்த பிளேஸ் வந்து செட் பண்ணியிருந்தாங்க. அதுவுமே வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. நிறைய பேரால் கீழே போய் வீல் சேர் யூஸ் பண்ணுறவங்களால பார்க்க முடியாது இல்லையா, ஸோ அவங்களுக்காக ஒரு தனியாக ஒரு பிளேஸ் வச்சுருந்தாங்க. அவங்க அங்கே நின்று அந்த சன்செட்டு அது எல்லாமே பார்க்கலாம். இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து கனடாலேயும் சரி, யூஎஸ்லேயும் சரி, நிறைய ஃபாரின் கண்ட்ரீஸில் வந்து இவங்களுக்கான ஸ்பேஸ் எல்லாமே ரொம்ப நீட்டாக வச்சுருப்பாங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே வீல் சேர் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி பிளேசஸ் தான், ஸ்டெப்ஸ் கிடையாது. அவங்க வந்து தனியாக வந்துட்டு தனியாக போகிற மாதிரி எல்லா பிளேசஸுமே வந்து அப்படி தான் வந்து அவங்க வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் இது வந்து அந்த டவுன் டவுன் வந்து கொஞ்சம் டைம் ஆக ஆக இந்த லைட்ஸ் எல்லாம் வந்து ஆன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போது எங்களுக்கு வந்து வின்டர் டைம்னால் எங்களுக்கு ஒரு 4:30க்கு ஈவினிங் வந்து இருட்ட ஆரம்பிச்சிடும். இது வந்து ஐ திங்க் ஒரு 4 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். அது வந்து சன்செட் வந்து ஆக ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் லைட்ஸும் வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே இந்த ப்ளேஸ் எல்லாமே. இப்போ நீங்கள் அது பார்த்தீங்கன்னா அந்த ட்ரீஸ்லலாம் லைட் போட்டிருக்கிறது அது எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு இந்த வியூ எல்லாமே. கொஞ்ச நேரம் இந்த ஒயிட் ராக் டவுன் டவுன் வந்து நடந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு, அப்புறம் பக்கத்தில் வந்து ஒரு ஐஸ்கிரீம் ஷாப் இருந்துச்சு. அது நல்லா இருந்துச்சு. சரி போயிட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு போனோம். அப்புறம் அங்கே நிறைய கோன் டிஃப்ரெண்ட்டாக வச்சுருந்தாங்க. என்னோடய பையன் வந்து எனக்கு அந்த ஸ்ப்ரிங்கிள் போட்ட கோன் தான் வேணும் அப்படின்ட்டு அது வாங்கிட்டு, அப்புறம் ஒரு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு நாங்கள் அதோடு வந்து இந்த அந்த பிளேஸ்லேருந்து கிளம்பிட்டோம். அவ்வளோதான். இதுதான் நாங்கள் வாங்கின அந்த ஐஸ்கிரீம். இது வந்து ஏதோ ரோஸ் ஃப்ளேவர் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இது அவங்களோட ஸ்பெஷாலிட்டி ஐஸ்கிரீம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அவ்வளோதான். இதோடு நாங்கள் கிளம்பிட்டோம். சன்செட்டும் வந்து ஆயிடுச்சு, நல்லா இருட்டவே ஆயிடுச்சு. அவ்வளோதான் இந்த வீடியோ. இது வரைக்கும் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.